ஒரு காலம் காலை பிடித்து எடுத்து முறுக்கி கடிக்கிறார் போல் ஒரு பக்கம் ரத்தம் ஒரு பக்கம் வருவது. சின்ன நேரத்தில் நான் அங்கே நின்று பாக்குறேன். அதிலே பின்புறமாக சென்று ஒளிந்து பார்க்க கடித்தால் ஐயோ இவன் பெண் அல்ல, பாஞ்சாலி பெண்ணு கிடையாது, என்று உரைக்க அவள் வரும் முன்னே என்ன செய்தேன்? காலை தூக்கி கொண்டு முன்னத்தில் பட முன்னத்திலே சென்று பிறகு முட்டை அவன் வந்த முட்டத்தை வச்சு முட்டை குத்துக்கிற. ஆமா ஒத்துட்டு உடம்புலாம் ஓடிட்டு பேஞ்சிட்டியா? இல்ல பயத்துல ஒரு மகன் அதெல்லாம் எனக்கு வரல. வரலையா? ஆமா வந்தால் நாதா கதவு தரங்கள். அடே நாதா கதவை திறங்கள் என்று உரைக்க அப்படி உரைக்க நான் என்ன தெரிவித்தேன்? பெண்ணே பாஞ்சாலி. பெண்ணே திரௌபதி, நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆமாம் நான் பார்த்தேன். ஐவருக்கு தேவி நீ பெண் கிடையாது, பெண் இல்ல, பேய் என்று உரைக்க அடே அந்த நேரத்தில் நாதா நாதா தெரிஞ்சிருச்சா? லாசோ அதான் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னா அடே நான் என்ன தெரிவித்தேன்? ஒரு ஊருனா ஆமா ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒரு பணம். ஆமாங்க மாசத்துக்கு ஒண்ணு, வாரத்துக்கு ஒண்ணு இல்ல வாரத்துக்கு இல்ல பியாமே இருக்கும். வீரனாக்கா பி என்றால் ஐவர் 5 பேர் இருக்கிறோம். ஆமா 5 பேர்ல அடித்து சாப்பிட்டுவியா அடே வாயில போட்டுக்கோ அப்படின்னு ஒரு சத்தியம் கேட்டு அடே உன்னால் எங்கள் ஐவருக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது என்று அப்படி என்று அம்மா ஒரே ஒரு அதிலே ஒரு ஓட்டை குத்திவிட்டு தூரம் போட்டு பெண்ணே நீ சத்தியம் பண்ணு. ஆமாம் உன்னால் ஐவருக்கு எந்த எந்த ஒரு ஆபத்து இருக்கா என்று சத்தியம் தெரிவித்தேன். நாதா என்னாலே என்ன ஆபத்து வராது சத்தியம் செய்தார். சத்தியம். ஆனால் அந்த நேரத்தில் அவள் என்ன கேட்கிறாரா? அம்மாவை சத்தியம் கேட்கிறாங்க. ஐயோ புச்சினா எனக்கு ஒதுத்து பாரு பயத்தில் வரும் அதெல்லாம் கையை பிடித்து கொண்டால் அப்படின்னு சொல்றேன். கையை விடவில்லை. நான் சத்தியம் செஞ்சேன். அது போல் அதே போல் நான் பேய்தான் சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். உனக்கு மட்டும் தான் தெரியும். நான் பேய் என்ற விஷயம் உங்கள் ஐவரிலே உங்களுக்கு ஒரு மற்றொருவருக்கு தெரிய வேண்டும். அதனாலே வேற நாலருக்கு தெரியக்கூடாது. அம்மாவை சத்தியம் வாங்கினா அப்படின்னு ஒரு சத்தியம் கேட்டான். ஆனா இன்றைய தினத்திலே சத்தியம் பண்ணவர் இது நாரதர் வந்து அண்ணனிடத்தில் தெரிவித்தார். அண்ணையா இடத்தில் தெரிவித்தார். இருந்தாலும் பாஞ்சாலி பேய்தான். இருந்தாலும் அண்ணனிடம் சொல்ல வேண்டும். அண்ணா பாஞ்சாலி பேய் 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 தானா? உண்மையா உலகத்தை நம்பிக்கை வந்து விட்டாலே தெரியாது. சரி ஒரு பேய வச்சுட்டு நம்ம வீட்டு குடும்பம் எடுத்துலாமா? அதனால அந்த பேய நீயே வீட்டி விடு. எதுக்கு? வேண்டாம் மகாராஜா, பெண் என்றால் வீட்டிற்கு, பேய் என்றால் காட்டிற்கு ஓட்டி விடு. காட்டுக்கு ஆமாம். இருந்தாலும் முருகா ஆமா இன்றையோடு தினம் 2வது ஆண்டு முடிஞ்சு விட்டது. ஆமா 3வது ஆண்டு துவக்கம். யாருடைய? தம்பி அர்ஜுனன். ஆமா வளையாவில் வளர்த்தவன் அவன் தான். ஆமா மாலை சூடனும் அவன் தான். அவன் வந்து மொண்டாட்டியாங்களான்னு கேட்டா அந்த மூஞ்சி எடுத்து எங்க வச்சிருக்கீங்க? யாரு மக்களா பங்காளிடே அண்ணா மூஞ்சி எடுத்து எங்க வச்சு பண்ணி சூத்திர வச்சுக்கோ. நான் சூத்திர என்னதான் செய்யலாம்? என்னால முடியாது. தம்பி அழைத்து நீ காட்டுக்கு ஓட்டியோ இல்ல வீட்டு வச்சுக்கிறோ எனக்கு தெரியாது. சாப்பிட்டு சொல்றியா? தீனி சாப்பிடு. எங்களுக்கு தேவை தீனி. சாப்பிட சொல்றியா? சாப்பிடுவேன். சண்டை செய்ய சொல்றியா? அப்படியே சண்டை செய்வேன். ஆனா இதுக்கு ஆலோசனை உண்டாக முடியாது. அர்ஜுனனை கூப்பிட்டு என்ன பண்ணுவோம்?